எனக்கு என் ஜாதி பெருமையை பேசும்போது மீசை முறுக்கணும்னு தோணும். என் ஜாதி பெருமையை சொல்லும் போது ஒரு வீரம், என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். எனக்கு என் ஜாதி பெருமையை பேசும்போது நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும். உனக்கு ஒரே ஒரு பெருமை வச்சிருக்கான், சாதி பெருமை, அப்புறம் மத பெருமை. என்னதான் நீ சாதியை வச்சு சாதிச்சா சொல்ல? ஒரு 50 வருஷம் வச்சுக்கிறோம், 50 வருஷத்துல சாதியை வச்சுக்கிட்டு நாங்களும் சாதிச்சு. உனக்கு ஒன்றும் கிடையாது. சாதி இருக்கு, வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்கிறதுக்கு சுடுகாடு வச்சிருக்கான். வேற என்ன வச்சிருக்கான்? அதுவும் கூட சில சாதிக்கு இல்லை, சுடுகாடு. ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் இருந்து பாடுறான். தமிழர் வேதம் கற்பிக்குது, தமிழர் மறை கற்பிக்குது. வள்ளுவ பெருமகனார் தந்தர்லயே மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்ங்கிறான். காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன், தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன் என்ற எண்ணம் கூடாதுங்கிறான். செய்கிற தொழிலில் பாகுபாடு பார்த்து பிறப்பின் அடிப்படையில் பேதம் கூடாது என்கிறான். அன்றிலிருந்து சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடின்னு அறிவு மூதாட்டி அவை பண்றான். சாதி 2 தாண்டாங்கிற. நீங்க இந்த ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்ல, அது பாலியல் வேறுபாடு, அதுல சாதி இல்ல. 2 சாதி தான். என்ன சாதி? தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தோன், எல்லாவற்றையும் தனக்கு தனக்கென்று பதுக்குபவன் ஒதுக்குபவன் இழிமகன் ஈனசாதி என்று சொல்றான். இந்த 2 சாதாண்டா இருக்குங்கிற. பறச்சி என்பது எதடா, பணத்து என்பது எதடா, இறைச்சிதோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்குதுன்னு சிவாக்கிரி சித்தம் பாடுறான். அந்த காலத்திலிருந்து கடைசியா புரட்சி பாவலர் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறார். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிற. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார். அவர் சொல்றது தமிழ் தாய. சாதி, மதம், கடவுள், இந்த 3 உணர்வு மனிதனுக்கு மட்டுமே ஆனது. உலகில் எந்த உயிரினத்திற்கும் சாதி, மதம், கடவுள் இந்த கர்மம்லாம் கிடையாது. கடைசியாக பரிணாமத்தில் வந்த இந்த மனிதன் தான் இதுவரையும் முடிச்சுட்டு அழுகிறான். வீரமா ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க அப்படிதான். நாங்க ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். மன்னர் வம்சத்திலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும் சார். ஹலோ, சொல்லு கேக்குது. அதான் சார் மன்னர். ஹலோ, ஒர்க் பண்ணுது தம்பி. அதையே தம்பி அது ஒர்க் பண்ணுது. மன்னர் வம்சத்துல இருந்து வந்தவங்களுக்கு அந்த ஃபீல் தனியா வரும் சார். கேக்குறாங்க என்ன மத்த கட்சியில இருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வித்தியாசப்படுது? ராஜராஜ சோழ உடையார் ஒரு போஸ்ட், ராஜராஜ சோழ தேவர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ வன்னியர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ தேவேந்திரர் ஒரு சுவரொட்டி, பக்கத்துல ஒரு சுவரொட்டி, ஒரு போஸ்ட். அருண்மொழி சோழன் என்ற அருமை தமிழ் பெரும்பாட்டன் நாம் தமிழர் கட்சி ஒரு சுவரொட்டி. நீங்களே கேட்டு பாருங்க, ஒருத்தனுக்கு இத்தனை சாதியா இருக்கும்? இத்தனை சாதிக்குமா ஒருத்தன் பிறந்திருப்பான்? ஏன்னு கேளுங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன கற்பிக்கிறாங்கன்னா, நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான். இதை நல்லா விளங்கணும். இந்த ராஜராஜ சோழன் பெரிய வீரன், பல நாடுகளை வென்று உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவனான். அவன் எங்காளுக அப்படின்னு. இப்ப நாங்கெல்லாம் சித்தாளுகளா என்ன? உங்காளு நல்லவனா இருந்துடக்கூடாது, சாதி பயன்படுத்திக்கிறோம். கெட்டவன் என்ன பண்ணுவான்? சாதியை பயன்படுத்திக்குவான். சாதியை பயன்படுத்திக்கிட்டு சாதி கெட்டவன் காலில் 3 சீட்டுக்கு முட்டிக்கல் விடும். ஐயா இதை பார்த்து பண்ணி விடுங்க. நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இதை ஒழிக்காம நீ உன் இனம் விடுதலை அடையாது. நாங்க ஏன் இதை வெறுக்கிறோம்? சாதி மதத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். மானுட குலத்திற்கே எதிரானது. சாதியும் மதமும் அந்த உணர்வு பிளந்து பிரிக்கும். மொழி இன உணர்வு பிரிந்ததை இணைக்கும். நம்மை வெட்டி பிளக்கும் கோடாரி கத்திதான் சாதியும் மதமும். அந்த பிளந்த சதையை தைக்கிற நூலும் ஊசியும் தான் மொழியும் இனமும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆந்திர அளவு என்ன சொல்லுவ? நாங்க தேவர் எப்படி சொல்லுவியா? நாடார் எப்படி சொல்லுவ? போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ? அவன் போனவனே சொல்லுவான் நீ தமிழன்னு. கேரளாவுக்கு போய் போனவனே தமிழன்னு சொல்லுவான். அதான் அடையாளம். இந்தியாவுக்குள் உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் நீ தமிழன் என்பதான் உன் அடையாளம். இப்ப ஒரு திருவிழால இன்னொரு மன்னர் வம்சத்து பையன் நடந்து வரேன். நான் வேஷ்டி கட்டியிருக்கேன் சொல்லி காமிக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அந்த பையன் இப்படி நடந்து வரானா, அவனை பார்த்த உடனே இப்படி தெனாவட்ட வரும். இப்படியே இப்படி கட்டும் போது அந்த கெத்து அந்த திமிர் அவனை பார்த்தோன்னு வீம்புக்குன்னு அந்த மீசை முறுக்குவான். எத்தனை காலம் நீ சாதி பெருமை பேசுன? மீசை பெருசா வளர்த்த, துண்ட தோல்ல இருந்து தரையில விழ விட்ட, அப்படி தூக்கிட்டு நடந்த, அப்புறம் கடைசி என்ன 2 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்ட, 2 சீட்டுக்கு
தமிழனின் யார் வந்தாலும் சாதி கேட்ட சாதி பார்த்த சீமா என்னாலு என்ன, சீமா என்ன சாதி என்ன, ராமதாஸ் இருந்தாலு என்ன, திருமாவளவன் இருந்தால் என்ன, சரத்குமார் இருந்தால் என்ன, கார்த்திக் இந்த சாதி என்ன, தமிழன் எவன் வந்தாலும் ஜாதி கேட்ட. இது என்னைக்காவது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி கிட்ட நீங்க கேட்டியா நீ? நாளைக்கு ரஜினிகாந்த் கிட்ட கேப்பியா நீ? தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பது, மதம் கேட்பது, தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் தலைவனாக ஏற்பது. இதுதான் இந்த இனம் வீழ்ந்ததற்கு முழு முதற்காரணம். சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். தன் சாதியை சொல்லி ஒருவன் அரசியல் செய்வானே ஆனால் அவன் பாவி. இதெல்லாம் நான் பேசவில்லை அன்பிற்குரிய தம்பிதங்கையிலே. இதையெல்லாம் பேசியவர் தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி பேசிய ஒருவர் தான் இந்த நிலத்தில் சாதிய தலைவராக, சாதிய குறியீடாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் என்பதை அறிவார்ந்த தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளும். திருவிழாவில் ஜாதி ஃப்ரெண்டுங்களோட ஒன்னா ஜாலியாக சுற்றுவோம். அப்போ மற்ற ஜாதிகளை பார்க்கும்போது கொஞ்சம் திமிரா, கொஞ்சம் ஸ்டைலா நம்ம தான் பெருசுங்கிற மாதிரி நடந்துப்போம். அதனால அம்பேத்கர் தெளிவா எழுதுறாரு, 3000 ஆண்டுகளாகத்தான் இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்மம் வந்ததுங்கிறாரு. அதுவும் ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த வர்ணாசிரம தர்மம் கட்டமைக்கப்படுதுங்கிறாரு. தெளிவா எழுதுறாரு. இந்த வர்ணாசிரம தர்மத்தை, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கிற இந்த வேதத்தை நிறுவுவதற்காக சாதியை கொண்டு வந்தார்கள். அந்த சாதியை நம்ப வைப்பதற்கு மதத்தை கொண்டு வந்தான். மதத்தின் வேறே இங்கு சாதியில் தான் இருக்கு. அந்த மதத்தை நிறுவுவதற்கு கடவுளை கொண்டு வந்தான். கடவுளை நம்ப வைப்பதற்கு வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். நாம் அதை நம்பினோம், அடிமையானோம்னு எழுதுறது. இன்னைக்கு வரைக்கும் விடுதலை இல்லை. ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நாம் தமிழர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களை பிரித்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். தேசிய இன உணர்வு எமக்குள் வராது, மத உணர்ச்சி, சாதிய உணர்ச்சியை எங்களுக்கு ஊட்டினார்கள். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 நாட்களுக்கு மேலே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜனை வந்து பார்த்தீங்கன்னா பெருமைமிகு தமிழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்விட்டரில், ஃபேஸ்புக்கு, அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் வந்து அவரை வந்து வீரவன்னியன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ வந்து மற்ற தமிழகத்தை சார்ந்த கிரிக்கெட் வீரர்கள் நீங்கள் குறிப்பிடும்போது அது மாதிரி நீங்கள் சொல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஆகட்டும், தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும். ஏன் சார் இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் இது வந்து வன்னிய சாதியிலேருந்து வந்திருக்காருன்றது உண்மைதானே? சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சாதி மதங்களாக பிளந்து எம்மை பிரித்து கூறாக்கினார்கள். சாதிய வன்மத்தை, மத வன்மத்தை எங்களுக்கு இனிப்பை போல ஊற்றினார்கள். நஞ்சை பருகுகிறோம் என தெரியாமலே பல தலைமுறைகளாக நாங்கள் உண்டு உண்டு கொளுத்தோம். தன்னின பகையால் மோதி வீழ்ந்தோம். ஆனாலும் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் புரிந்து தெளிந்தோம். நாங்கள் மீண்டு எழுவோம். உன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள்! இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் பாடுகிறார். ஆம் அருமை தாத்தனே, அந்த அடிமை நிலையிலிருந்து அந்த தலையெடுத்து தமிழ் சமூகம் நீர்வதற்கேனும் நாங்கள் மீண்டு எழுவோம்.